ஹலோ வியூவர்ஸ், ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் சீசன் 5 வந்துருச்சு. இது வரைக்கும் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸில் எந்த ஒரு சீசனும் பார்த்ததில்ல. பட் 5 பார்க்கலாம் அப்படின்னு பிளான் இருந்தால் மட்டும் இந்த வீடியோ பாருங்கள். ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் ஸ்டோரியை ஒன்லைனில் சொல்ல ட்ரை பண்ணுவோம். நம்ம உலகம் மாதிரியே அப்சைட் டவுன் ஒரு உலகம் இருக்குது. நம்ம உலகத்தில் இருக்கிற மாதிரியே வீடுகள், பில்டிங்ஸு, ரோடு, ரயில்வே ட்ராக் எல்லாமே இருக்கும். ஆனால் மனிதர்கள் இருக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலாக மான்ஸ்டர்ஸ் அங்கே இருக்கும். ஒரு சயின்ஸ் சீக்ரெட் லேபில் இந்த அப்சைட் டவுனுக்கான கேட்டை திறந்து விட்டுறாங்க. ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர்ஸ் நம்ம உலகத்துக்கு வர ஆரம்பிக்குது. இங்கே ஒரு வீக்கான பர்சனை சூஸ் பண்ணுது. அவர் மூலமாக கண்ட்ரோல் எடுக்க பார்க்குது. மூவியோட ஹீரோஸ் எல்லாமே சேர்ந்து அந்த வீக்கான பர்சனை அதுகிட்டேருந்து காப்பாற்றி அதை மறுபடியும் கேட் விளாட்டி உள்ளே அனுப்பி கேட்டை க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் 4 சீசன்லையுமே இதே தான் ஸ்டோரி, இதே தான் கதை. இப்போ இன்னும் டெப்த்தாக கொஞ்சம் பார்க்கலாம். இப்போது ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட முக்கியமான கேரக்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஸ்டோரியில் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டு கேரக்டர் மைக் வீலர். இவர் தான் அந்த ஃப்ரெண்டு கேங்கோட லீடர். இவர் தான் ஹீரோனே சொல்லலாம். அடுத்தது டஸ்டின் ஹெண்டர்சன். இந்த சீரீஸை ஃபன்னாகவும் காமெடியாகவும் கொண்டு போகிறது இவர் தான். ஆனால் செம்மையான கிளவர். சயின்ஸ் டெக்னாலஜினா ரொம்ப பிடிக்கும். இவரை வச்சு தான் நிறைய விஷயத்தை அவங்க டீகோட் பண்ணுவாங்க, கண்டுபிடிப்பாங்க, அனலைஸ் பண்ணுவாங்க. பிரெயினை அதிக அளவில் யூஸ் பண்ணுற பர்சன் இவர் தான். தேர்ட் பர்சன் லூகாஸ். இவர் ஒரு டாக்டிக்கலான ஆள், அதே போல் ஆத்லெட் அப்படின்னே சொல்லலாம். இவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். 4ஆவதாக பார்க்க போகிற பர்சன் வில் பையர்ஸ். இவரை 4ஆவதாக சொல்ல நினைக்காதீங்க. ஃபுல் சீரீஸ்லேயுமே முக்கியமான ஆள் இவர் தான். ரொம்ப எமோஷ்னலான டைப்பு, சென்சிட்டிவான டைப்பு. இவங்க 4 பேரும் தான் முக்கியமான கேரக்டர்ஸ். இந்த 4 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நாள் திடீர்னு வில் பையர்ஸ் காணாமல் போய்டுறாரு. போலீஸால் தேடி கண்டுபிடிக்க முடியல. ஸோ இந்த 3 ஃப்ரெண்ட்ஸும் தேடி அவர் கண்டுபிடிக்கலான்னு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அங்கே தான் ஒரு கேர்ளை பார்க்குறாங்க. அவங்க பேர் லெவன். சீரீஸோட ஹீரோயின் அவங்க தான். அவங்கள ஷார்ட்டாக எல் அப்படின்னு கூப்பிடுவாங்க. லெவனுக்கு சைக்கோகினெட்டிக் பவர்ஸ் இருக்குது. அவங்களால மைண்டில் இருக்கிறத ரீட் பண்ண முடியும். ஒரு ஃபோட்டோவை வச்சு அந்த பர்சன் இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காங்கிறத வியூ பண்ணி பார்க்க முடியும். இது இல்லாமல் ஆப்ஜெக்ட்ஸை அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். பிளாஸ்ட் பண்ணுறது, கார்ஸை பறக்க விடுறது, இது மாதிரியான ஆக்ஷன் விஷயங்கள்லாம் அவங்க செய்வாங்க. லெவனை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. லெவனுக்கு அவங்களோட பாஸ்ட் எதுவுமே ஞாபகம் இல்லை. க்ளீன் ஸ்லேட்டாக இருக்காங்க. இந்த பவர்ஸை யூஸ் பண்ணி வில் பையர்ஸை கண்டுபிடிக்கிறத அவங்க ஹெல்ப் பண்ணுறாங்க. வில் பையர்ஸ் அப்சைட் டவுன் அப்படிங்கிற உலகத்தில் ஒரு மான்ஸ்டர் கிட்ட மாட்டிகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத இவங்க தான் சொல்கிறாங்க. ஸோ லெவனோட சேர்ந்து இந்த பசங்க எல்லாரும் எப்படி வில் பையர்ஸை காப்பாற்றினாங்க, வில்லன்ஸ்டேருந்து எப்படி கனெக்ஷனை பிரேக் பண்ணாங்க, அந்த வில்லன்ஸை மறுபடியும் எப்படி அனுப்பி கேட்டை க்ளோஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத மிச்ச கதை. இதில் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க. இந்த 4 ஃப்ரெண்ட்ஸோட சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ் எல்லாருமே இருப்பாங்க. அதே போல் வில் பையர்ஸோட மதர் இருப்பாங்க. அவங்களோட நேம் ஜாய்ஸ். அவங்களும் வில்லை காப்பாற்றுறதுக்கு நிறையா போராடுவாங்க. இது இல்லாமல் ஜிம் ஹாப்பர்ஸ் அப்படின்னு ஒரு போலீஸ் இருப்பார். கிட்டத்தட்ட லெவனுக்கு ஃபாதர் மாதிரி அவர் நடந்துப்பார். லெவனுக்கு நிறைய விஷயங்களை ஹெல்ப் பண்ணுவார். ஓகே, ஹீரோஸ் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ வில்லன்ஸ் பற்றி பார்க்கலாம்.